உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தாய்மானவன் 2-3 விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம திரையில பார்க்கும் போதே, அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே அவதானிக்க முடிகிறது. அதை தாண்டிய பிரபலங்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்களோ அல்லது சமூக செயற்பாட்டாளர்களோ, வேறு பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களோ, முக்கிய பிரமுகர்கள் யாராவது இந்த விழாவில் கலந்து கொள்றாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க விரும்புறேன். நிச்சயமாக இந்த விழாவை பொறுத்த மட்டில் விசிஆர் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நூலை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. எனவே விசிக சார்பிலும் பல்வேறு தலைவர்களுக்கு, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஆதவ் அர்ஜுனா சார்பில் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஒரு சில நிர்வாகிகள் இங்கே பங்கெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல பல்வேறு தொண்டர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இரண்டு கட்சியுடைய தொண்டர்கள் இங்கே வருகை தந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒருபுறம், அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள், குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பணியாற்றக்கூடியவர்களும் இங்கே வருகை தந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வரக்கூடிய தொண்டர்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளும் இங்கே போடப்பட்டிருக்கு. குறிப்பாக கொடிகள், பேனர்கள் ஆகியவை எடுத்து வரக்கூடாது. அதே போல் மாலை 4 மணிக்கு முன்பாகவே நுழைவாயில் திறக்கும் போது அவர்கள் உள்ளே வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொருவராக தற்போது இருக்கைகள்ல அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சி என்பது சரியாக 6 மணி அளவுல தொடங்கும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தாய்மானவன், இப்போ விஜய் இந்த விழாவில் என்ன பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, இப்போ அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு முழுக்க ஒரு அம்பேத்கர் பற்றிய அல்லது அந்த சமூக நீதி அது மாதிரி கொள்கை ரீதியான பேச்சாக இருக்குமா, ஒரு அரசியல் கலந்த பேச்சாக இருக்குமா, அரசியல் பேச போகிறாரா இந்த மேடையில்? தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, அங்கே கூடியிருக்கிறவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் இதற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. அதில் பல்வேறு அரசியல் கருத்துக்களை அவர் பதிவிட்டிருந்தார். குறிப்பாக தந்தை பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள், காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களை பற்றி படியுங்கள், மாணவர்களாகி நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் உள்ளிட்ட கருத்துக்களை எல்லாம் அவர் பதிவு செய்திருந்தார். அது மட்டுமின்றி வீட்டிற்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்திலும் எடுத்துச் சொல்லுங்கள், அரசியலை பற்றி நன்றாக ஆழமாக படியுங்கள் உள்ளிட்ட கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க, அண்மையில் நடைபெற்ற அக்டோபர் 27 நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை எதிர்த்து பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பா மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாட்டிற்கு அவர் கடுமையான கண்டனத்தை அவர் தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல தன்னுடைய கட்சியின் சார்பில் சில கொள்கைகளையும் அவர் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் சமத்துவமான ஒரு கொள்கையை அவர் கடைபிடிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய சூழல்ல தான் இன்று நடைபெறக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது விஜய் மட்டுமின்றி விஜயுடைய கட்சியினரை பொறுத்த மட்டும் இது ஒரு பொது நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதுவும் விஜயை பொறுத்த மட்டும் இது முதல் பொது நிகழ்வில் அவர் பேச இருக்கிறார். அப்படி அவர் பேசும்போது என்ன கருத்தை பேச இருக்கிறார், தன்னுடைய தலைவர் என்ன பேச போகிறார் என்பது தொடர்பாக எல்லாம் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் பல்வேறு கனவுகளோடு இங்கே வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்பார். விஜய் அவர்கள் புத்தகத்தை வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்வார் என்பதெல்லாம் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தது. இத்தகைய தருணத்தில் தான் பல்வேறு அரசியல் காரணங்களை முன்வைத்து திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்காத ஒரு சூழல்ல இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை நாம் கேட்டபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்கவில்லையே, எப்படி பார்க்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கும் போது இது முழுக்க இது எங்களுக்கான நிகழ்வு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முதல் நிகழ்வு, பொது நிகழ்வு. இந்த நிகழ்வில் பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசுவார். குறிப்பாக மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து பேசுவார் என்பது போன்ற தகவல்களை எல்லாம் எதிர்பார்த்து வருவதாகத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் மத்திய மாநில அரசுகளை விமர்சனம் வைக்காமல் பொதுவாக இந்த நிகழ்ச்சியை முழுக்க அம்பேத்கர் குறித்தான நிகழ்ச்சி என்பதால் அம்பேத்கர் குறித்தான பல்வேறு விஷயங்களை அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட், 2 விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.